இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் திரு கிஷோர் கே சுவாமி. வணக்கம். முதல்ல இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு வீடியோ ஒன்று பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குது. இவர் நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள் பேசின ஒரு பேச்சு, கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்கள் அவங்க ஊர்லாம் நல்லா வச்சுப்பாங்க, ஆனா வந்து பக்கத்து ஊருக்கு போனா கெடுத்துட்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசின ஒரு வீடியோ. அது பெருசா வைரல் ஆகுது. அது வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இன்னும் பல எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து என்ன பேச்சு இது, அப்ப நீங்க கொங்கு அப்படிங்கிற ஒட்டுமொத்த மக்களையும் நீங்க இழிவுபடுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. என்னன்னா, வெட்டி ஒட்டி ஏதோ ஒரு மாதிரி போட்டு இவங்க பண்ணி பரப்பிட்டு இருக்கிறாங்க. இது வந்து உங்களுடைய இந்த ஜாலங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நாங்க கொங்கு மண்டலத்தை முழுசா கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க தயநிதி மாறன்? கொங்கு மண்டலத்தை நீங்க கைப்பற்றுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்ல அந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன், கொங்கு மண்டலத்தை நீங்க கைப்பற்றுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து அந்த பேச்சை மட்டுமே எடுத்து பார்ப்போம். தயாநிதி மாறன் என்பவன் யார்? இல்லை, ஒரு ஃபேராக்ஸ் மூஞ்சியை வச்சுக்கிட்டு, ஃபேராக்ஸ் பேபி மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுட்டு இருப்பான். அப்படியே இங்கே நெஞ்சு வரைக்கும் ஒரு பேண்ட்டை மாட்டிக்கிட்டு, என்னமோ இவனுக்கு 30 வயசு மாதிரி இவன் வந்து ஒரு பெரிய என்னமோ ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஃபேன்ங்க அவரு. அதான் அப்படிதான் இருப்பான். அந்த பாராளுமன்றத்தில் வந்து ஷே ஷே அப்படின்னு கத்த தவிர வேற என்ன பண்ணியிருக்கான் அவன்? ஒன்றும் கிடையாது. சரியா? அவனுக்கு என்ன அறிவு இருக்கு? ஒரே ஒரு அறிவு தான். அவன் குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய அந்த பரம்பரை குணம் இருக்கு பாருங்க, திருடுறது. அது மட்டும்தான் இருக்கு. இல்ல ஏதோ வாய் தவறி அவர் யதார்த்தமா சொல்ல நகைச்சுவையா சொல்ல வந்தாரு. காமெடி தான் பண்ணாரு. என்ன நகைச்சுவை? மற்றவர்களுடைய அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியுடைய மக்களை வந்து தவறா பேசுறது நகைச்சுவையா? அவங்க அப்படிதான். நான் கேட்குறேன், நீ சொல்ற கொங்கு மக்கள் வந்து, அதாவது கொங்கு மக்கள் கூட இல்லை, அது வந்து கோயம்புத்தூர் மக்கள் வந்து கோயம்புத்தூரை மட்டும் நல்லா பார்த்துப்பாங்க, மற்ற இடத்துலலாம் ஊரெல்லாம் கெடுத்துருவாங்கன்ட்டு. நான் சொல்கிறேன், உன் குடும்பத்தை மட்டும் தான் பார்த்துக்கிச்சு. உன் கேடு கட்ட கருணாநிதி குடும்பம் உன் குடும்பத்தை மட்டும் தான் பார்த்துச்சு. ஊரையே கெடுக்கலையா? பரம்பரையாக கெடுக்கலையா? கருணாநிதி, அப்புறம் ஸ்டாலின், அப்புறம் யார் உதவாநிதி, அப்புறம் இன்பநிதி, அடுத்து ஒரு துன்பநிதி, அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு கேவல நிதி, இது அத்தனையும் வந்து கெடுக்கலையா? அப்ப நீ பேசலாமா இந்த பேச்ச? கொரூர முகத்துடன் வரக்கூடிய கேடி பிரதர்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டு தான். யார்? இந்த கலாநிதி, தயாநிதி. இல்ல இது சரியா? பள்ளந்தோடி திருடின பையெல்லாம் நீ எல்லாம் பேசலாமா இதை பத்தி? இல்ல அந்த மக்கள் மத்தியில ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நம்மள இப்படி பேசுறாங்க? மக்கள் மத்தியில கோபம்ன்றதை விட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன் டிவியை பார்க்கும்போது, நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரூபத்தில் சன் டிவி நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைங்க, ஏதோ சீரியல் பார்க்குறீங்களா, ஏதோ ஒன்று கருமத்தை பார்க்குறீங்களா, நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் பணத்தை இந்த கேடுகட்ட குடும்பத்துக்கு அனுப்புறீங்க. இந்த குடும்பம் வந்து பணம் அப்படியே வாங்கி போட்டுன்னு இருக்கு. சரியா? அப்போது அப்படி இருக்கும் பொழுது உன்னை வந்து அவன் அசிங்கப்படுத்துகிறான் போது, குறைந்தபட்சம் இவனையெல்லாம் ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படின்ற எண்ண ஓட்டம் கூட மக்களுக்கு வரலன்னா, கருணாநிதி சொன்னது போல தான் சோற்றால் அடித்த பிண்டங்கள்னு சொன்னார்ல ஒரு காலத்தில். யார் அவங்களுக்கு ஓட்டு போடலையோ இப்படி தான் பேசுவாங்க அவங்க. நாம சொல்ல மாட்டோம். நம்மை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து மக்களை வந்து மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. மக்களை வந்து அந்த இடத்துல தான் வைத்து பார்க்குறோம். சரியா? எல்லாம் சரி, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த கவர்மெண்ட் தான் வரணும் திரும்பி அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸ்டாலின் தான் திரும்பி வரணும், இல்லை உதவாநிதி தான் வரணும் முடிவு பண்ணாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? வாயை மட்டும் கேட்டு போகலாம். மிஞ்சி போனால் என்னத்துக்கு ஒரு 6 மாதம் உள்ளே வைப்பாங்க, ஒரு வருஷம் உள்ளே வைப்பாங்க. தவிர்த்து வேற ஒன்றும் இல்லாமல் கடந்து போகிறோம். ஆனால் அவர்கள் அப்படி கிடையாது. அவர்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுதே உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க? ஊர் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நீ கெடுக்கிற வேண்டாம், உன்னை சோற்றால் அடித்த பிண்டங்கள்ன்றாங்க. சரியா? இதுக்கு மேலே என்ன சொல்லு? நீ தான் முடிவு பண்ணணும். கொங்கு ஜோன் நாங்கள் அடித்து காட்டுறோம்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் செந்தில் பாலாஜி. நீங்கள் சேவல் சின்னம் இருந்த பொழுதே, அதாவது ரெட்டை இலை இல்லாமல் சேவல் என்று நின்ற பொழுதே அதுக்கு கை கொடுத்த இடம் கொங்கு. ஓகே, சரியா? அதனால் கொங்குல என்றைக்கும் அதிமுக தான் கிங்கு. இவங்க என்ன வேணாலும் முயற்சி பண்ணலாம். 10 ரூபா பாலாஜி, கொலுசு பாலாஜி, கம்மல் பாலாஜி, இன்னும் வேறு என்னென்ன பாலாஜியை வேண்டுமானாலும் நீ முயற்சி பண்ணு. ஆனால் நீங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை பிரதிபலிக்கிறீங்க. இப்படி தாங்க 2010 வந்து கோவையில் பார்த்தீங்கன்னாக்கா செம்மொழி மாநாடுன்ற பேரில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பெரிய மாநாடுன்னு கோவையில் வச்சு, அப்போல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அதை ஒரு ஒர்க் ரிலேட்டடாக நான் போய் இதில் இருப்பேன், ரெசிடென்சி தங்கி இருக்கும்போது இவர் ஸ்டாலின் 3 நாளைக்கு ஒரு வாட்டி 5 நாளைக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போவார். அந்த மக்களை கவர்கிறேன் அப்படின்னு பொன்னர் சங்கர் அப்படின்னு, அதோட அந்த பிரசாந்தோடைய குழப்பு பஞ்சராச்சு.
சரியா? இதெல்லாம் நடந்தது. சரியா? இந்த செம்மொழி மாநாடுன்ற பேர்ல குடும்ப மாநாடு. ஒரு பேத்தி வயலின் வாசிக்கும், ஒரு பேத்தி வீணை வாசிக்கும், ஒரு பேத்தி வந்து கவிதை வாசிக்கும். இந்த கூத்தெல்லாம் நடந்தது. மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல. முழுமையா நிராகரிச்சாங்க. ஏன் இந்த 2021 தேர்தல் முடிவு வந்தபொழுது, கொங்கு முழுக்க அதிமுக பக்கம் நின்றது என்ற காரணத்திற்காக, அந்த மக்கள் எவ்வளோ மோசமா பேசினாங்க. இதே திமுக ஐடி விங்க வச்சு. எப்பயுமே திமுக ஐடி விங்ன்னு நீங்க சொன்னம்போது எனக்கு ஞாபகம் வருது. திமுக ஐடி விங்கள பொறுத்தவரைக்கும் நான் யூசுவலாவே பார்த்துருக்கேன். கொங்கு மக்கள்னாலே மூட நம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள், அதிகமா ஸ்கேம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடியது. அது போக பார்த்தீங்கன்னா, அவங்க பேச்சு இனிக்க இனிக்க பேசுவாங்க. ஆனா ரொம்ப விஷமத்தனமான ஆளுங்க. ஜாதி வெறி பிடிச்சவங்க அப்படிங்கிற ஒரு இப்படின்ற ஒரு பரப்புரைய திமுக உடைய அந்த ஈக்கோ சிஸ்டம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் அந்த மக்கள் பார்க்க மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாதா? ம். ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாடே பொருளாதார ரீதியாக நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்க பக்கத்திலேயும் வரக்கூடிய நிதியில இருந்து தானே புரியுது. இயங்கிட்டு இருக்கு. புரியுது. சரியா? அத நீங்க ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போலாம். உண்மை அதான். ஃபேக்ட் அதான். எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் வந்து பார்வையாளர்களா இருக்காங்க. தொடர்ந்து பார்வையாளர்களா இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த ஓட்டுன்னு ஒண்ணு போடுவாங்கல்ல. இந்த ஒரு விரல் புரட்சின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஓட்டுன்னு போடுவாங்கல்ல. அங்க காட்டுவாங்க. யார் யாரை கெடுத்தார்கள், யாரை கெடுக்கப் போகிறார்கள் என்பதனை மக்கள் வாக்களிக்கும்போது தெரிய வரும். நேற்று பட்ஜெட் சம்பந்தமா பார்த்தீங்கன்னா, அதிமுக சார்புல ஒரு பெரிய பத்திரிக்கை அடிச்சு, எல்லாருக்கும் வீட்டுக்கெல்லாம் எல்லாருக்கும் இன்விடேஷன் மாரி குடுத்துருக்காங்க. மாபெரும் காதுகுத்து விழா அப்படின்னு சொல்லி. அது வந்து பார்த்தா ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ஸ்லலாம் கூட பரவிட்டு இருந்துச்சு நான் பார்த்தேன். நானும் பார்த்து என்னடா இவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன். அது போக ஒரு பாட்டு வேற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு நீங்க சன் டிவின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ போன விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது, சன் நியூஸ்லலாம் போட்டு வச்சிருக்காங்க. என்ன நடக்குது? அவைங்க நானும் சொல்றேனுங்க, இந்த கேடி பிரதர்ஸ பொறுத்தவரைக்கும், அவங்க எதுல வேணாலும் அதாவது அவைங்க பீல ரூ. 1 இருந்தா கூட, இப்படி நோண்டி விட்டுட்டு, அதை எடுத்து, அத நல்லா தொடச்சிட்டு வச்சுப்பாங்கங்க பாக்கெட்ல. அப்படித்தான் அவனுங்க. ம். சரியா? அவனுங்கள்ட்ட நீங்க வேற எதுவும் எதிர்பார்க்காதீங்க. இது நான் ஏற்கனவே ஒரு வாட்டி முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி. நான் திரும்பவும் சொல்றேன். கருணாநிதியோட பிரச்சனை நடந்துச்சுல்ல. இந்த கேடி சகோதரர்கள், அதாவது இந்த ம். கலாநிதி, தயாநிதி இவங்க தூக்கி வெளில போட்டாங்கல்ல. அப்போ அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, இவங்க அப்ரோச் பண்றாங்க. யார் டிடிவி தினகரனுடைய மனைவி அனுராதா அவங்க வந்து ஜெயா டிவியோட ஹெட்டா இருக்காங்க. இவங்க தொடர்ந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. பேசணும் அப்படின்ட்டு. உன் கூட நான் ஏன் பேசணும்? நான் எதிர்முகாமில இருக்கேன். உன் கூட நான் ஏன் பேசணும்னு ம். அவங்க அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க போயஸ் கார்டன் போகும்பொழுது, இவன் தயாநிதி மாறன் வெளில வரான். ம். யார் இந்த பேராக்ஸ் பேபி. ம். இவன் வெளில வரான். அம்மாவ பார்த்துட்டு. அ வ அப்போ இவங்க பார்க்குறாங்க, ஒண்ணும் சொல்லல. பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் உள்ள போறாங்க. அம்மா கூப்பிடுறாங்க. என்ன சொல்றான்? சின்ன கேடி அப்படின்றாங்க. கேடின்னு தான் சொல்லுவாங்க. சின்ன கேடி என்ன சொல்றான்? அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல அத்தை, அத்தைன்னு தான் சொல்லுவாங்கல்ல. இல்ல அத்தை, எனக்கு அவன் வந்து பேசணும்னு சொல்லி அவன் நெறைய முறை வந்து மெசேஜ் அனுப்பினான். நான் வந்து கண்டுக்கல. ஆனா இப்போ வந்து உங்கள பார்த்துருக்கான். நான் வந்து ஏன் கண்டுக்கலன்னா, நான் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிட்டேன் அவன்ட்ட. பேசும்பொழுது அவன் என்ன கான்டாக்ட் பண்ணும்பொழுது நான் அவன்ட்ட சொல்லிட்டேன். இந்த பாரு, நான் ஒரு கத்தி வச்சிருக்கேன். உன் கூட சண்டை போடணுன்ட்டு. நீ ஒரு கத்தி வச்சிருக்க, என் கூட சண்டை போடணுன்ட்டு. 2 பேரும் இப்படி வச்சிருக்கோம். கத்திய பின்னால. சரியா? நான் உன்ன பார்த்தேன்னா எடுத்து வெட்டிடுவேன். நீ என்ன பார்த்தா அதான் செய்யணும். அப்படி இருக்கும் பொழுது, நான் எப்படி உன் கூட பேச முடியும்? அரசியல் ரீதியா. ம். நான் எப்படி உன் கூட பேச முடியும்? அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அவங்க ஒரு நிமிஷம் அத்தை யோசிச்சுட்டு, ஆமால்ல, கரெக்ட்டு தான் அப்படின்னு உடனே பஸ்ஸர அனுப்பி இவங்க அமுத்தி பூங்குன்றனை கூப்பிட்டு, பூங்குன்றன் அவன் வந்து பார்த்துட்டு போனான்ற ஃபோட்டோ வெளியில வர வேண்டாம். அவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னா, இந்த காலகட்டத்தில நான் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்தித்தேன் அப்படின்றது நமது எம்ஜிஆர்ல வெளியில ஓகே. வந்துச்சுன்னா, ம். அத வச்சு இவன் வந்து அவங்கள மிரட்டுறதுக்கு இவன் பிளான் பண்ணியிருக்கான். ஸோ இவன் என்ன இந்த கும்பல் எதுக்கு வேணாலும் போகும். ஏன்டா கருணாநிதின்ற ஒரு ஆள வச்சு அவன் திருட்டு பயலாவே இருக்கட்டான். கருணாநிதின்ற ஒரு ஆள வச்சு தானே நீ பொழச்ச. அப்ப அந்த கருணாநிதி இருக்கும் பொழுது, நீ கருணாநிதிக்கு நேர் எதிர்ல இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்கிட்ட வந்து நீ சந்திச்சுட்டு நீ வந்து சரண்டர் ஆற அப்படின்னா, உன்னை என்னன்னு எடுத்துக்கிறது? அப்போ உன் தேவைக்காக, உன் சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவ. அவன் அதிமுக எதிரியா இருக்கட்டும். விளம்பரம் கூட போடுவாங்க. அவன் எதிரியா இருக்கட்டும். ம். கேவலமானவனா இருக்கட்டும். இருந்தாலும் அந்த கேவலமானவனுக்குள்ளேயும் ஒரு நேர்மை இருக்கணும் இல்லையா? அந்த ம். குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாத புறம்போக்குகள் தான் இந்த கலாநிதி, தயாநிதி. விடுங்க. உங்க கட்சி விளம்பரம் ஓடுச்சுன்னா நல்ல விஷயம் தானே. ஓடட்டும். ம். அத பத்தி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை 1/2 இல்ல. மணி நேரத்துக்கு ஒரு தடவ வந்துட்டே இருக்குதாங்க சொன்னாங்க.
அதான் சொல்கிறேன். நீ விளம்பரம் ஓட்டினாலும் சரி ஓட்டலனாலும் சரி அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. பட் சொல்கிறேன் இவங்க இப்படித்தான் 2 டீம். இந்த பக்கம் பார்த்தா ஒரு அணி, அந்த பக்கம் பார்த்தா ஒரு அணி. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அணி ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிற மாதிரி, இன்னொரு அணி டாப் கியர்ல டிராவல் பண்ணிட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் சொல்றது திமுக கூட்டணி தான், இண்டி கூட்டணி. இந்த பக்கம் என்டிஏ அலைன்ஸ் தான் ஒன்றும் செட் ஆகலைங்கிற மாதிரி இருந்தது. அப்படியே தலைகீழா மாறி அவங்க ஒரு மாதிரி ஸ்மூத்தா ஜெல் ஆகி கியரை மாற்றி அப்படி அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குது நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், பேசிட்டு தான் இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நேற்று முன்தினம் இரவுன்னு நினைக்கிறேன் மகா சிவராத்திரி. அந்த நாள்ல அங்க கோயம்புத்தூர்ல அந்த ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய அந்த ஈஷா மையத்துல இவர் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள், தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், இவங்க எல்லாமே சந்திச்சுக்கிட்டாங்க அல்லது அந்த ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க. அந்த ஈவெண்ட்டை தொடர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு சந்திப்பு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அதை தொடர்ந்து சில விஷயங்கள் நடந்து இப்ப தேமுதிக அதாவது இந்த ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸ்குள்ள வர்றது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு டீல் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கேள்விப்படுறோம். உண்மையா? இல்லை, நான் வந்து போன முறை நம்ம 2 பேரும் பேசும்பொழுது கூட இதே இடவளமில் பேசும்பொழுது கூட நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தன்னுடைய கேப்டன் விஜயகாந்த் மறைந்ததுக்கப்புறம் எதிர்கொள்ளக்கூடிய முதல் பொது சட்டமன்ற பொதுத் தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டாங்க, அதிமுக கூட்டணி எதிர்கொண்டாங்க. ஆனால் சட்டமன்ற பொதுத் தேர்தல் அப்படின்றது தான் முதல் அப்படின்றதுனால அவங்க அந்த கட்சியை வந்து இருக்கக்கூடிய தொண்டர்களை உற்சாகப்படுத்தி அவங்க உற்சாகத்தில் வைத்து கொண்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன பொழுது வந்து நீங்கள் வந்து தேமுதிகவுக்கு வந்து பயங்கரமாக ஆதரவு தெரிவிக்கிறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் அப்படிலாம் சொல்லலை. இப்போ திமுகவோட போகிறாங்கன்னு நீங்கள் தேமுதிக சரியா, தேமுதிக வந்து ஸ்டாலினை ஆதரித்தார்கள் என்றால் நான் அதை எடுத்து தான் பேச போகிறேன். பழம் அழுகி பால்டாயிலில் விழுந்தது ஏதோ ஒன்று சொல்ல போகிறோம், நம்ம எடுத்து தான் பேச போகிறோம். ஆனால் நான் தேமுதிகவுடைய தலைவராக, அதாவது பொதுச்செயலாளராக திருமதி பிரேமலதா விஜயகாந்தோடைய அந்த இடத்தை நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா கேப்டன் விஜயகாந்தை வந்து ஒரு தலைவராக, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு அங்கே வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து அந்த கட்சியில் சேர்ந்தாங்க சரியா. அப்படி இருக்கக்கூடியவங்களை நம்ம அப்படியே அனாதையாக விட்டுற முடியுமா? விட முடியாது. அவர் இறந்துட்டாரு அதனால நான் அனாதையை விட முடியுமா? முடியாது. அப்போது அவங்க என்னன்னா அவங்களும் அந்த கட்சி தொண்டர்களை உற்சாகமாக வைக்கணும். நம்ம கேப்டன் போயிட்டாரு, இனிமேல் நமக்கு எல்லாம் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும். அப்போது அதை உற்சாகமாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வந்து நமக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குது, எல்லா அணிலையும் நமக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத காண்பிக்கணும். இதை வந்து தவறாக எப்படி எல்லாரும் எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க, இங்கேயும் பேசுகிறாங்க அங்கேயும் பேசுகிறாங்கன்ட்டு. எல்லா கட்சியும் எல்லார்ட்டையும் தான் பேசிக்கிட்டு இருக்கு சரியா. காங்கிரஸ் பாஜகவோட பேசாது, திமுக அதிமுகவோட பேசாது. இதை தவிர்த்து மற்றவங்களாம் எல்லார்ட்டையும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரியா. நான் கூட்டணியே வைக்க மாட்டேன், தனியாகத்தான் போவேன், தனியாக தான் நான் ஊட்டிக்கு போவேன்னு சொல்லக்கூடிய சீமானே திமுக அதிமுகவோட பேசலையா? பேசித்தான் இருக்காரு. ஆனால் என்னென்னா அவருக்கு நல்லா தெரியுது, அவர் வாங்கி வைத்திருக்கின்ற அந்த வாக்கு வங்கி அப்படின்றது வந்து தேய்மானம் ஏற்பட்டு விடும், நம்ம தனியாக போகாமல் நம்ம கூட்டணியில் போனால் தேய்மானம் ஏற்பட்டு விடும்னு அவர் நம்புறாரு சரியா. இப்போ அந்த விஜய் ஃபேக்டர் வந்து அதனால் அவருக்கு ஒரு உண்மையாகவே தேய்மானம் ஏற்படும் பொழுது, நீ தனியாக இருந்தாலும் தேய்மானம் ஏற்படுது, இதுக்கு கூட்டணிக்கே போயிருக்கலாமே, நீ அட்லீஸ்ட் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்காவது பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்குமே அப்படின்ற எண்ண ஓட்டம் கூட வரலாம். எல்லாமே எலெக்ஷன் முடிவுக்கு பிறகுதான் அவர் முடிவு கரெக்டா இல்ல மத்தவங்க சொன்னது கரெக்டான்னு தெரியும். இப்போ நம்ம அப்படியே அதிமுகவுடைய கூட்டணிக்கு வருவோம். அதிமுகவோட கூட்டணி எடுத்தீங்கன்னா அதிமுக எல்லாமே மைனஸ்லேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்டிங்லேருந்து பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவங்களுக்கு 2019 ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டணி ஸ்டாலின் தலைமையில் அமைந்தது. அந்த கூட்டணி 2021 வெற்றி பெற்றது. அந்த கூட்டணி 2024 வெற்றி பெற்றிருக்கு. ஸோ ஹேட்ரிக் வெற்றி அவங்க பெற்றிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இது ஒரு பின்னடைவு. அடுத்து அதிமுகவுக்குள்ளேயே பிரச்சனைகள், நிறைய தடவை இதை பேசிட்டோம், அதனால் அது சவால். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு யார் வருவாங்க? இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, கடை திறந்து வைத்திருக்கிறார், யாருமே இல்லை, கொள்வார் இல்லை அப்படின்ற ஒரு கதையை வந்து இவங்க உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் செட் பண்ணணும் கூட்டணியை. அப்போ என்ன பண்ணார்? இப்போ காங்கிரஸோட இன்னைக்கு மல்லு கட்டிகிட்டு இருக்க பாருங்க திமுக. இதையெல்லாம் தெரிந்து வைத்து தான் அவர் கிட்டத்தட்ட 1 வருஷம் முன்னாடியே
செம ஸ்மார்ட்டான மூவ்ங்க அது. மார்ச் 25 அவர் போய் அமித்ஷா பார்த்து இந்த 2 தேசிய கட்சியில் ஏதாவது ஒரு தேசிய கட்சியோட நம்ம போகிறோம். ஏன்னா என்டிஏவுடைய அந்த கணக்கை எடுத்துக்கிறாரு. சிம்பிள் அரித்மெட்டிக் தான். அமித்ஷா சொன்ன கணக்கு தானே. நீங்க அதே அரித்மெட்டிக் தான் திமுக பேசுது. அமித்ஷா சொன்ன கணக்கு தானே 23+18. திமுக என்னங்க பேசுது? நாங்க எல்லாரும் சேர்ந்தா அரித்மெட்டிக்லி நாங்க ஸ்ட்ராங் இதானே பேசுது. மாணிக்கம் தாகூருக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சண்டை? புரியுது. எங்களுக்கு 5%னா ஏன் 5% தானே நீ ஜெயிச்ச அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. அப்போ அரித்மெட்டிக் தானே வரீங்க. அப்போ இந்த அரித்மெட்டிக்கை உருவாக்கணும் அப்படின்றதுக்கு தான் என்டிஏ ஏற்கனவே ஒரு அரித்மெட்டிக்கே வச்சிருக்கு. அதாவது 18% வச்சிருக்காங்க. இவங்க வந்து 22% வச்சிருக்காங்க. இந்த 22ம் 18ம் சேர்ந்தால் 41% வந்துடுது. திமுகவோடது நாடாளுமன்ற தேர்தலே அவங்க 46% வந்துட்டாங்க. சரியா? அப்போ சட்டமன்றத்தில் அது குறையும். அப்போ ரெண்டுமே சம பலத்துடன் மோதக்கூடிய ஒரு இடத்தை, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். இதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்துகிறார். இப்போ விஜய் ஃபேக்டருக்கு வருவோம். ரெண்டுமே 40-40 அல்லது 41-43 இப்படி தான் இருக்கும். ஸ்லைட் எட்ஜ் டு திமுகன்னு வச்சுப்போம். இன்னைக்கு தேதிக்கா? இல்லை, நான் சொல்றது அவர் கணக்கு போட்ட பொழுது. நான் சொல்றது 2025 மார்ச்ல அவர் கணக்கு போட்ட பொழுது 46% நாடாளுமன்றத்துலன்னா நீ எவ்வளவு வந்திருக்குங்க? ஒரு 3 நாள் குறையும். அப்போ அது குறையும் பொழுது 43 திமுகன்னு வைங்க. இவங்க 41ல் நிற்கிறாங்க. சரியா? 41 43 சரியா? இப்படி இருக்கும் பொழுது விஜய் ஃபேக்டர் உள்ள வருது. இப்போ விஜய் கணிசமாக 2 பக்கத்துல இருந்து வாக்குகளை பிரிப்பார். ஈக்குவலாகவே பிரிக்கிறாருன்னு வச்சுப்போம். ஈக்குவலாக பிரிச்சாருன்னு வச்சாலும் கூட என்ன வருது? வெற்றி வாகை என்பது 33லேருந்து 35% யார் பெறுகிறார்களோ அவர்களுக்கு அப்படின்னு வந்துருதா? இப்போ இந்த இடத்துல தான் அவர் ரொம்ப தெளிவாக யார் தேவை அப்படின்றத முடிவு பண்ணுறாரு. எங்கே முடிவு பண்ணுறாரு? வடக்கில் நமக்கு பாமக வன்னியர் போலரைசேஷன் இருக்குது. ஸோ நார்த்தில் ஏற்கனவே வன்னியர்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு? அதிமுகவை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த போலரைசேஷன் இல்லைன்னு வைங்களேன், இந்த 21%ன்னு பதிவு பண்ணாங்க இல்லையா நாடாளுமன்ற தேர்தலில், அது வந்திருக்காது. இல்லை, வடக்கில் நல்லாவே பவர் காமிச்சாங்க. ஏன் இந்த 21% வந்தது தெரியுமா? தேசிய முகம் கிடையாது. பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய போட்டி. தேசிய முகம் கிடையாது. பெரிய சொல்லிக்கொள்கிற மாதிரியான வேட்பாளர்களும் கிடையாது. ஆனாலும் அது விழுந்தது அப்படின்போது என்ன? இந்த லீஸ்ட்ல ஏடிஎம்கேவோட ஸ்ட்ரெngth செக் பண்ணி பார்க்கறாங்க. சும்மா அப்படி பார்க்கும்போது அப்போ அந்த வன்னியர் போலரைசேஷன் ரொம்ப தெளிவாகுது. இந்த வன்னியர் போலரைசேஷன்றது அதிமுகவை நோக்கி வருதுன்றனால தான் அன்புமணி ராமதாஸும் அதில் சேர்ந்துக்கிறார். அப்படின்றது அவர் நேச்சுரல் இயற்கை கூட்டணி அப்படின்றத அவர் முடிவு பண்றார். ஸோ வடக்கில் நமக்கு பாமக இருக்கு. சரியா? நீங்கள் வந்து மருத்துவர் ராமதாஸ் அது இதுன்னு பேசலாம். எல்லாம் இல்லை, மாம்பழம் எங்கே இருக்கோ அங்கதான் பாமக. சரியா? ஸோ வடக்கில் பாமக. அடுத்து கொங்குல அதிமுக ஏற்கனவே பவர்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் பிஜேபி போதும், கூட பிஜேபியோட இருக்கு. சவுத் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவைப்படுது. அப்போ அதுக்கு தான் வந்து டிடிவி தினகரன் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து அவர் ஏற்றுக்கிறார். ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு ரீஜனாக பார்க்கப்பட்டது. இப்போ டெல்டாவும் சென்னையும் டிஃப்ரெண்ட் சினாரியோ, அதை விட்டுருங்க. சவுத் வந்து பொட்டன்ஷியல் இருக்குது, கரெக்டாக யூஸ் பண்ணால் அடிக்கலாம், இல்லைன்னா மிஸ் ஆகுன்ற மாதிரியான ஒரு ரீஜன். அப்போ அங்கே டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணணும் போது தான் டிடிவி அந்த ஃபேக்டரை உள்ளே கொண்டு வந்து அதை மேனேஜ் பண்ணுறாங்க. இருந்தாலும் இப்போ சசிகலா அவர்கள் தனியாக வேட்பாளர் போட போகிறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு பக்கம் பேச்சு ஓடிட்டு இருந்தாலும் அது வந்து டிடிவி அவர்களுடைய ஆதரவை டேமேஜ் பண்ணுறதுக்காக அவங்க செய்கிற செயலெல்லாம் பார்க்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழலில் ஒரு செகண்ட் இப்போ தேமுதிக உள்ளே வந்தால் இவங்க ஒரு வேலை கிரியேட் பண்ணலான்னு இமேஜின் பண்ணுற ஒரு டேமேஜை கூட அல்லது கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுற டேமேஜை கூட பண்ண முடியாத அளவுக்கு அதை வந்து ஈடு கட்டிடும் ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அதாவது தேமுதிகவை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இந்த தேமுதிகவுடைய வாக்குகள் என்பது தமிழ்நாடு முழுக்க பரவலாக இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கக்கூடிய வாக்குகள். ஏதோ ஒரு ஏரியாவில் மட்டும் கிடையாது. இப்போ ஒரு ஏரியானா எங்கெல்லாம் சொல்லலாம்? நார்த்தில் தான் சொல்லலாம், சவுத்தில் கிடையாது. நார்த்தில் சொல்லலாம், ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை வரைக்கும் நீங்கள் சொல்லலாம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். விருதாச்சலம் இந்த மாதிரியான பகுதிகளில் நம்ம சொல்லலாம். பட் நாம் பேசுகிறது என்னென்னா, இங்கே ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் அப்படின்றது எதோட அப்படின்னா, அந்த பக்கம் நார்த்தில் பாமக, சவுத்தில் அமமுக, பாஜக சவுத்துலேயே நல்ல ஒரு ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் காட்டுறாங்க. சவுத்தில் பாஜக, அமமுக, கொங்குல வெஸ்ட்டில் அதிமுகவே ஸ்ட்ராங்காக இருக்க, கூட பாஜகவுடைய ஸ்ட்ரென்த்தும் சேருது. இது சேரும் பொழுது நீங்கள் ரொம்ப ஈஸியாக 160 170 தொகுதிக்கு வந்துடுறீங்க. இதுதான் அவங்களுடைய கணக்கு.
எடப்பாடியாருடைய கணக்கே அதுதான். இதுதான் அவங்களுடைய கணக்கு. இப்போ ம். இந்த கணக்கை நீ 200க்கு கொண்டு போகிறது எப்படி அப்படின்றதான் அவர் ஒர்க் பண்ணுறாரு. சரியா? ஸோ இந்த இந்த அரித்மெட்டிக்கில் அவர் எந்த தப்பும் பண்ணல. பிசகாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகிறாங்க. இப்போது இதில் குழப்பத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த சீனியர் மருத்துவர் ராமதாஸ் வச்சு ஏதோ குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, சசிகலா அப்படின்ற ஒரு நபரை தூண்டி விட்டு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னாக்க உன்னுடைய பினாமி சொத்துக்களை எல்லாம் நாங்கள் பாதுகாக்கிறோம் ஓ ஓ அப்படின்னு நீ வந்து தனியாக வரு. ஏன்னா சசிகலாவுக்கு வேறு சாய்ஸ் கிடையாது. இதே சசிகலா, இப்போ திருப்பி சொல்கிறேன் நான், இதே திருமதி சசிகலா 2021 அவங்க வந்து நான் வந்து அரசியல் பேசும். இங்கே அரசியல் மாச்சரிங்களும் தள்ளி வச்சுருக்கேன். ஓகே. அரசியலாக பார்ப்போம். அவங்க வந்து 2021 2 சாய்ஸு. ஒன்று, நான் ஏங்க ரெட்டை இலையை தாங்க எனக்கு அடையாளம். 1980களில் வெறும் ஒரு கேசட் கடை வைத்திருந்த எனக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது ரெட்டை இலை. சரியா? நான் அம்மாவுக்கு வந்து உறுதுணையாக இருந்தேன் என்றாலும் கூட ரெட்டை இலை இல்லைன்னா நான்லாம் என்ன, ஒன்றும் கிடையாது. அப்படின்னும் பொழுது அந்த ரெட்டை இலை தோற்கக்கூடாது. நான் அதற்குத்தான் நான் வந்து உறுதுணையாக இருப்பேன்னு 2021 அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அது அவங்களுடைய ஸ்டாச்சரை கட்சியினர் மத்தியில் உயர்த்தியிருக்கும். சரி, அப்படி பண்ணலை. 21 சிறையில் இருந்தாங்க இல்லையா? இல்லை, வந்துட்டாங்க. ஜனவரி தான் வந்துட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ அவங்க அதை சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து அவங்களுடைய ஸ்டாச்சரை உயர்த்தியிருக்கும். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இது பாருங்க இந்த கட்சிக்காக நான் எல்லாம் பண்ணேன், ஆனால் இன்றைக்கி வந்து என்னை வந்து தூக்கி வெளியில் போட்டாங்க, ஓரங்கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஓரங்கட்டியதற்கு காரணம் மோடி தான். பிரதமர் மோடி தான் என்னை இந்த ஓரங்கட்டியதற்கான காரணம், என்னை வந்து பழி வாங்குறாங்க அப்படின்னு நான் ராகுல் காந்தியை அழைத்து வந்தது. அதாவது டெல்லியிலேருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அவங்க சிகிச்சையில் இருந்த பொழுது, செல்வி ஜெயலலிதா சிகிச்சையில் இருந்த பொழுது நான் ராகுல் காந்தியை அழைத்து வந்தது. அதுதான் மோடிக்கு கோபம் ஏற்பட்டது. அப்போ நான் ஏதோ ஒரு கட்டத்தில் ராகுல் காந்தியோட போயிடுவேன். என்னுடைய கணவர் மறைந்த நடராஜன் அவர்கள், அவங்க பார்த்தீங்கன்னாக்க காஞ்சிராம், அந்த அந்த வழியாக ராகுல் காந்தி, இவங்க காந்தி ஃபேமிலி, நேரு காந்தி ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் அப்படின்றதுனால அவங்கள வந்து என்னைக்காக இருந்தாலும் ஆதரிப்பாங்கன்றதுனால தான் என்ன ஓரம் கட்டிட்டாங்க, என்னை தூக்கி வெளியில் போட்டாங்க. அப்போ மோடியின் பழிவாங்கும் செயல் அப்படின்னு சொல்லி ஒன்று டிடிவி தினகரனுடைய கட்சியிலேயே ஒரு பங்கு வைத்திருந்தால், அல்லது அவங்க இன்றைக்கி சொல்கிறாங்களே நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படி அன்றைக்கி பண்ணியிருந்தாங்கன்னா 15% வாக்குகளை வாங்கியிருப்பாங்க. 15 வரைக்கும் போயிருப்பாங்க. என்ன அதிமுக திரும்பி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். புரியுது. ஓட்டு பிரியுது இல்லை, மோடி எதிர்ப்பு ஓட்டு பிரியுது அப்படின்னும் பொழுது அதிமுக கவர்மெண்ட்டை ஃபார்ம். ஆனால் இந்த 15% வைத்து திருமதி சசிகலா அவர்கள் நெகோஷியேட் பண்ணியிருக்க முடியும், அதிமுகவோட நெகோஷியேட் பண்ணியிருக்க முடியும். அவங்க அதை பண்ணலை, தவற விட்டாங்க. அதாவது குதிரை போனதுக்கப்புறம் லாடத்தை பூட்டுவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, யூ ஆர் லாக்கிங் த கேட் ஆஃப்டர் த ஹார்சஸ் ஹவ் போல்டட். அது போனதுக்கப்புறம், நீ குதிரை போனதுக்கப்புறம் லாடத்தை பூட்டி என்ன பிரயோஜனம், அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்போ இப்போ வந்து நான் பண்ண போகிறேன்னா, இப்போ நீ வர ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் அப்படிதான் பார்ப்பாங்க. உன்னால் எவ்வளோ பேரை நீ கொண்டு வர முடியும், என்ன அவங்ககிட்ட காசை பிடின்னு போகிறதுக்கு, உருவிட்டு போகிறதுக்கு ஒரு கும்பல் வந்து நிற்குவாங்க, தவிர்த்து வேறு எதுவுமே நீ உன்னால் பண்ண முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பாதிப்பை ஏற்படுத்த முடியும் நீயே? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு சாதி கட்டமைப்புக்குள்ளே, என்ன நீங்கள் பசுமொழியில் கொண்டு போய் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது, நீங்கள் ஒரு சாதி கட்டமைப்புக்குள்ளே கொண்டு போய், அதாவது சசிகலா என்பவர் அனைவருக்குமானவர் அப்படின்றதுலேருந்து சுருங்கி இன்றைக்கி ஒரு சாதி சங்க தலைவராக போய் நீ நிற்க போகிற. இது தினகரனை இது பண்ணுறதுக்காக தானே, வீக்கெண்ட் பண்ணுறதுக்காக தானே அவங்க அது பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறேன், உங்களுடைய பிரச்சனை எடப்பாடி பழனிசாமியோட இல்லை, உங்கள் பிரச்சனை தினகரன். அவர் வந்து முக்கியத்துவத்தை பெற்றுவிட்டார், பாஜக தலைவர்கள் மத்தியிலும் முக்கியத்துவத்தை பெற்றுவிட்டார். இங்கே அதிமுகவுடனும் இணக்கமான ஒரு இடத்துக்கு போயிட்டார். உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் உங்களுடைய ஆதங்கம். இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு இல்லைன்னா யாருக்கும் இல்லாமல் பண்ணுவேன்னு நீ இறங்கி போகிற. இதை அறவே தொண்டர்கள் ஏற்க மாட்டார். ஸோ பன்னீர் அவர்களை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்கன்னு சொல்கிறேன். அதாவது பன்னீரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொன்னது, நான் அதை முழுமையாக நான் உடன்படுறேன். என்னென்னா, நான் வேறு எதை வேணாலும் நம்ம மன்னிச்சிடலாம். நீ வந்து ஒரு மாவட்ட செயலாளராக இருந்து, இல்லை வேறு ஒரு பொறுப்பில் இருந்து நீ வந்து அந்த கட்சி ஆஃபீஸை அடித்து உடச்சிருந்தா சரி, கோவத்தில் ஆத்திரத்தில் ஏதோ பண்ணிட்டேன், நீ கடந்து போகலாம்.
ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருக்க, ஒரு கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு ஒரு கட்சியோட அலுவலகத்தையே அடித்து உடைக்கிற அப்படின்னா உனக்கு மன்னிப்பே கிடையாது. வேற எதை வேண்டுமானாலும் மன்னிக்கலாம், இதை எப்படி மன்னிக்க முடியும்? சரி, இந்த கட்சி உன்னை 2 முறை இல்லை 3 முறை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தது. இந்த கட்சிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய, இந்த கட்சியை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த கட்சி அம்மாவின் ஆசி பெற்ற அப்படின்னு சொல்கிறல்ல நீ, அந்த அம்மா அவர்களுடைய அந்த உடல்நிலை மோசமாவதற்கு காரணமாக இருந்த அந்த பொய் வழக்கை போட்ட அந்த கேடுகட்ட கருணாநிதி வீட்டில் போய் நிற்கிறையே, இதை விட அசிங்கம் எதாக இருக்க முடியுமா? அந்த அயோக்கிய கும்பல் அந்த ஸ்டாலினுடைய வீட்டுக்கு மேலே போய் நிற்கிறையே, இதில் உனக்கு யோசிச்சு பாருங்க, இதை விட ஏதாவது இருக்க முடியுமா? அப்புறம் என்ன பெரிய புழுத்தி புடுங்கி அம்மாவின் இது ஆசி பெற்ற பரதன், பரதன், மண்ணாங்கட்டி. உதாரணத்துக்காக பன்னீர்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன், அதுக்கு 3 நிமிஷம் மூச்சு விடாம அந்த அடி அடிக்கிறீங்க. இல்லை சொல்கிறேன், இதெல்லாம் ஏங்க கட்சி தொண்டனுக்கு ஆத்திரம் வருங்க. கட்சி தொண்டன் இதெல்லாம் ஆத்திரமா பார்ப்பாங்க, கோவம் வருங்க அவனுக்கு. எப்படிங்க ஜீர்ணிக்க முடியும்? கருணாநிதியெல்லாம் புதைக்கிறதுக்கு இடம் கொடுக்க முடியாது, போட அப்படின்னு சொன்னாதான் இந்த கட்சிக்காரன் வந்து வரவேற்பான். சரியா? இந்த கேடுகட்ட கருணாநிதி வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு வெக்கம் இல்லாமல் அவன் நடந்து வரானோ நின்றுக்கிட்டு இப்படி இந்த கிரிதா வெள்ளை அடிச்சுட்டு இப்படி போய் நின்றுக்கிட்டு அவன்கிட்ட போய் நிற்கிறேன், மானம் இல்லை வெக்கம் இல்லை, என்ன பண்ணுவேன், என்ன வாங்கி கொடுப்பியா மானம் கட்டவனே அப்படின்றத இந்த கட்சிக்காரன் கேட்பானா மாட்டானா? எதிரில் நான் உட்காந்துக்கிறேன், என்ன கை நீட்டி கேட்டு இல்லைங்க, இதெல்லாம் இருக்குமா இருக்காதா? என்ன வேணாலும் பண்ணுவியா? சரி, அவரை பெருமைக்கு பீத்துனுவியா? அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நம்ம அடுத்து போகலாம். இது ஏற்கனவே பேசிட்டோம். அந்த மாதிரி தான் சசிகலா அவர்களுடைய செயலையும் பார்ப்பாங்கன்னு சொல்ல வரீங்க தொண்டர்கள்? அது அவங்க தான் முடிவு பண்ணணும். அதாவது எப்பவுமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதிமுக என்பது ஏதோ இவங்களுக்கு சொந்தம், அவங்க அதிமுக என்பது தமிழ்நாட்டுக்கு சொந்தம். சரியா? நான் என்ன கட்சி உறுப்பினரா? எனக்கே எவ்வளோ கோபம் வருது, எனக்கே எவ்வளோ பிடிப்பு வருது. எங்கள் தலைவர், எங்கள் வாத்தியார் யார், எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி இது. எங்கள் அம்மா அவங்க கோலோச்சிய கட்சி இது. சரியா? எங்கள் ரெட்டையில் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் தான் முடிவெடுப்போமே தவிர்த்து ஓனாந்தோரத்திலாம் ஓனர்ஷிப் கொண்டாட முடியாதுங்க. பொதுச் செயலாளராக நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்றைக்கு தேர்வு செய்திருக்கின்ற காரணம் அவரை தவிர்த்து வேறு யாரும் இருக்க முடியாதுன்ட்டு அது மீண்டும் மீண்டும் நிரூபணம் ஆகுதில்ல. இன்றைக்கி போய் ஒவ்வொருத்தரும் வந்து அசிங்கப்பட்டு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் பார்க்கும் பொழுது ஐயோ இவங்க எல்லாம் இருந்தால் என்ன ஆயிருக்கும்னு. அப்போது உண்மையிலேயே இந்த கட்சி யாருக்கு சொந்தம்? அதிமுக தமிழ்நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த அதிமுகவுக்கு எதிராக நான் நிற்பேன்னு நிற்கக்கூடிய எவனா இருந்தாலும், அது எவனா வேணா இருக்கட்டும், அது எவனா இருந்தாலும் அவனை தொண்டர்கள் உதாசீனப்படுத்துவார்கள். அதுதான் சசிகலா அவர்களுக்கும் பொருந்தும். ஓகே, ஒரு பத்திரிகையில் படித்தேன் என்னன்னா, முதல் கட்டமாக 64 வேட்பாளர்கள் அடங்கிய ஒரு பட்டியலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருப்பதிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு வேண்டுதல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாரு. முதல் கீரை மாற்றிட்டாங்க. அதாவது இந்த பக்கம் இன்னும் அலைன்ஸ் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை, அவங்க இன்னும் பயங்கரமான பிரச்சனைக்குள்ளே போயிட்டுருக்காங்க. இங்கே முதல்கட்ட வேட்பாளர் அப்படிங்கிற லெவலுக்கே போயிட்டாங்க. இன்னும் 1-2 ஸ்லாட் மட்டும் ஃபில் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, அவங்களுடைய கேம்பெயினே அவங்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. எப்படி போயிட்டுருக்கு ஏடிஎம்கே கேம்ப்? எப்படி இருக்குது பிரதர்? அவங்க உற்சாகமாக அவங்க தேர்தல் வேலை இறங்கிட்டாங்க. நான் திரும்பி சொல்கிறேனுங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க மார்க்கெட்டிங், அதாவது அவங்களுடைய செயல்பாடுகள். நேற்று கூட யாரோ ஒரு நண்பர் கேட்டுருந்தாரு, எங்க விஏஓ அப்படின்ற ஒரு வழிமுறையை எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தாராங்க. அதுக்கு முன்னாடி அங்கங்கே ஊர் தலைக்கட்டு தான் இருக்கும். விஏஓ அப்படின்றத வந்து முறையை கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான். ஆமாம் அப்படின்னு இல்லைங்க, உண்மையான சமூக நீதி அவர் தானங்க, அதிமுக தானங்க செஞ்சுருக்கு. நான் சொல்கிறேன், அதிமுக என்றைக்குமே அதை பிரகடனப்படுத்தியது கிடையாது, விரும்பியதும் கிடையாது. ஏன் விரும்பியது கிடையாதுன்னா அதிமுகவோட டிஎன்ஏ அது. நாம் செஞ்சது நம்மளே விரும்பியா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? அதை அதிமுக காரர்களும் விரும்ப மாட்டார்கள். ஏன்னா அதிமுக காரன்றவன் எப்படி தெரியுமா, அவன் வந்து ஒரு கூலி தொழிலாளியாக இருப்பான், மூட்டை தூக்குறவனாக இருப்பான், இல்லை ஒரு கொளுத்து வேலை செய்கிறவனாக இருப்பான், விவசாயியாக இருப்பான். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள் இருக்கக்கூடியவன் சாமானியர்கள் தான் அதிமுகவில் இருக்கக்கூடியவன். அவன் வேலையை செஞ்சுட்டே இருப்பான். எப்போ அந்த கட்சி அப்படின்னு வர ஆரம்பிப்பான்னா தேர்தல் வருது பாருங்க, அந்த தேர்தல் வரும்பொழுது அவன் வந்து இறங்குவான்.
அப்போ பார்த்தீங்கன்னா இது கட்டிடுவான், கரவேட்டி எடுத்து கட்டிடுவான், ரெட்டை இலை, எம்ஜிஆர், அம்மா அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பிடுவான். அவன் கிளம்பி அவன் போய் மக்கள்கிட்ட போய் எல்லார்ட்டையும் போயிட்டு கால்ல நாங்கள் கூட உங்களுக்கு விழுவாங்க. நல்லது, நான் ஆமாம் பார்த்தேன், நான் ஒரு வீடியோ உங்களுக்கு பார்த்தேன். ஆமாம் நல்லது பண்ணுறேன், நான் உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பிரதிநிதித்துவம் என்ன அப்படின்றதுக்கு உண்மையான சாட்சியாக அவன் இருப்பான். சரியா? அடுத்த தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே அந்த வேட்டியை மடித்து வச்சுட்டு அவன் போய் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அவங்க உட்காந்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, அப்புறம் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கலாட்டா பண்ணுறது, இதெல்லாம் பண்ண மாட்டான். இதனால தான் அதிமுகவே வெகுஜன மக்கள் அதிகமாக விரும்பி அவங்க கொண்டு போய் ஓட்டு போடுறாங்க. இதனால பிரச்சனை கிடையாதுப்பா புரியுது அப்படின்ட்டு. அப்போ அந்த வேலையில் அதிமுக இறங்கிடுச்சு. இன்னைக்கு ஏங்க 5000 ரூபாய் கொண்டு வந்து போடுறாரு? அதான் ஏன் சொல்லுங்க. இவ்வளவு நாள் இல்லாத 5000 ரூபாயை கொண்டு வந்து இன்னைக்கு நீ அதுவும் முன்பணமா முன்கூட்டி கொடுத்த முகரக்கட்டை மாஸ்டர் ஏன் ஸ்ட்ரோக். பின்கூட்டி கொடுக்க வேண்டியது தானே? மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதான் சொல்கிறேன், உனக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் தான் வரப்போகுது. அது பிரெயின் இருக்கணும் தான் வரும், உனக்கு வராது. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நீ வந்து இன்னைக்கு முன்கூட்டி கொடுக்குறேன்றிய, பின்கூட்டி கொடுக்க வேண்டியது தானே 27 மாதம். ஏன் கொடுக்க முடியல? 27,000 எங்கன்னு கேக்குறீங்க. எங்க ஏன் கொடுக்க முடியல? ஏன்னா உனக்கு பயம் வந்துருச்சு. அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நான் 2000 ரூபாய் கொடுக்க போகிறேன் தாய்மார்களுக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, பட்டு புடவை கொடுக்க போகிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இதெல்லாம் இந்த நிதிநிலையை நீ பண்ணுற மாதிரி ஊரை அடித்து கொள்ளையடிச்சு உன் குடும்பத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு கடனை வாங்கி நம்ம தலையில் கட்டிவிட்டு அதை பண்ணலை. சரியா? அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் உண்மையிலேயே கொடுக்குறோம். அப்போ கேட்குறாருங்க, அன்றைக்கி நான் பார்க்குறேன் விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கருடைய வீடியோ ஒன்று பார்க்குறேன். அவன் கேட்குறாரு, ஏம்மா தாலிக்கு தங்கம் திட்டம் இங்கே யாராவது பயனாளி இருக்கீங்களா அப்படின்னு 2 பெண்கள் சொல்கிறாங்க. ஆமாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்றாங்க. அப்போது இன்றைக்கி வந்துச்சாமா? வரல. அப்போ என்ன 50,000 ரூபாயா இன்றைக்கி தங்கத்தோடைய விலை? அந்த தாலிக்கு தங்கம் அவங்க கொடுத்ததோடைய விலை இன்றைக்கி என்ன 50,000 ரூபாயா 60,000 ரூபாயா? உனக்கு வந்துச்சா? வரல. அம்மா உப்பு என்னாச்சு? வரல. அம்மா குடிநீர் என்னாச்சு? இல்லை. அம்மா உணவகம் என்னாச்சு? கிடப்பில் போட்டாச்சு. அம்மா மருந்தகம் கொடுத்தாங்க, என்னாச்சு? அந்த மருந்தகங்கள்லாம் மூடப்பட்டது. மக்கள் மருந்தகம் நீ கொண்டு வந்து வச்சிருக்க, பாராசிட்டமால் கூட கிடையாது அங்கே. அதான் ஒரு 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 மீட்டர் மாதிரி ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் மொபைல் வீடு வீடா போய் வீடு வீடா பண்றாங்களா ஏடிஎம்கே? அதான் கேட்க நானே போய் பார்த்தேனுங்க. ஒவ்வொரு வீடா போயிட்டு ஜேபாக்கம் திருவல்லிக்கேணியா அந்த உதவாநிதியுடைய அந்த கான்ஸ்டிடுவன்சியில் நான் போய் வீடு வீடா போகும்போது நானும் கூட போனேன். ஓகே சரியா? ஏதோ யூடியூப்ல மட்டும் பேசிட்டு இருக்கவங்க கிடையாது, நம்மளும் களத்துல போய் தான் பார்க்குறோம். நான் போய் ஒரு வீடா போய் பார்க்கும்பொழுது அவங்க சொல்றாங்க, எங்களுடைய மளிகை கடை பில்லு ஏறிடுச்சு, எங்களுடைய மின்சார கட்டணம் ஏறிடுச்சு, எங்களுடைய விலை ஒரு மாதத்துக்கு நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணணுமோ அதெல்லாம் ஏறிடுச்சு, கூடிடுச்சு. இந்த ஆட்சியில தான் அது நடந்திருக்கு. சொல்றாங்களா இல்லையா? நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், 5 வருஷத்துல உங்களுக்கு 8 லட்ச ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்குது. 8 லட்ச ரூபாய் நீங்க வந்து கூடுதலாக செலவு அல்லது நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்க, அல்லது உங்களுக்கு வர வேண்டியது நின்றுருக்கு அப்படின்னு சொல்லி இது போட்டு காமிக்கிறாங்கல்ல. இதை வந்து உண்மையிலேயே 1 கோடி குடும்பத்துக்கிட்ட இவங்க கொண்டு போனாங்க அப்படின்னா ஏடிஎம்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயினை பண்ணாங்க அப்படின்னு எடுத்துப்போம். பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. வீடு வீடு அதான் நான் திருப்பி சொல்றேன். நீ அதிமுக இந்த திண்ணை பிரச்சாரங்கள் என்ன, ஒவ்வொரு வீடு வீடாக சென்று மக்களிடம் பேசுவது, அவர்களிடம் வந்து கருத்துக்களை தெரிவிப்பது, அவர்களிடம் வந்து மன்றாடி கேட்டுக்கொள்வது, இது எல்லாமே வந்து செய்யக்கூடிய இடத்துல அது செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் சொல்றேன்னா, டிஎம்கே வந்து பீக் லெவல் கான்ஃபிடன்ஸ்ல இருக்காங்க. குறிப்பா இந்த 5,000 ரூபாய் அவங்க போட்டதுக்கு அப்புறம் நம்ம தான் கூட்டணி கட்சிகளே, ஒரு செகண்ட் முடிச்சிடறேன், இதுக்கப்புறம் சொல்றேன், அவங்களுடைய பார்வை கூட்டணி கட்சிகளே இல்லைனாலும் நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றோம்ன்ற அளவுக்கு அவங்க நரேட்டிவ் கிரியேட் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள், அந்த ஸ்டாலின் தொடரட்டும்னு ஒரு பாட்டை போட்டு, அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிவேர் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற செலிபிரிட்டிஸ் அவங்க இவங்களை வச்சு அவங்கள ஆட வச்சு அது ஒரு பக்கம் வைரலாக போகுது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு தினமலர் வாங்கி பார்க்குறேன், தினத்தந்தி வாங்கி ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட் பேஜ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் தான் இருக்காரு. முழுக்க முழுக்க மகளிருக்கான ஒரு தலைவர், மகளிருக்கான ஒரு அரசு. அது இப்போ இல்லைங்க, 1980களில் இருந்தே மகளிர் நடுவில் தான் ஸ்டாலின் இருப்பார். பல்வேறு காரணங்களுக்காக திமுக அரசாங்கத்தை பத்தி அவங்க திமுக தான் சொல்றது, திமுக தலைவர் ஸ்டாலின் தானே. ஓட் பேங்க் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். மகளிர் வாக்குகள் அப்படிங்கறத நோக்கி தான் அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி. நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க பீக் கான்ஃபிடன்ஸ்ன்றீங்க, நான் சொல்றேன் அவங்க உச்சக்கட்ட பயத்துல இருக்காங்க. அதனால தான் நீ அவசரமா இதையெல்லாம் பண்ற. சரியா? நீ பயத்துல இருக்க, நீ கான்ஃபிடென்ட்டா இல்ல. ஏன் இப்போ 2016 5,000 10,000 கொடுக்குறேன்னு சொல்லி ஜெயலலிதா கொடுத்தாங்களா? ஏற்கனவே எங்களுடைய திட்டங்கள், கடந்த 5 ஆண்டு திட்டங்கள் நாங்கள் என்னெல்லாம் வந்து செஞ்சோமோ, இலவச கறவை மாடு, ஆடு,
கோழி இது கொடுத்ததா இருக்கட்டும், அம்மா உணவகம் கொண்டு வந்ததா இருக்கட்டும், அல்லது பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வந்ததா இருக்கட்டும், இதெல்லாம் நாங்கள் செய்ததுனால, நாங்கள் வந்து துணிச்சலாக நாங்கள் வந்து 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை 228 தொகுதியில் நின்னாங்க. இரட்டை இலை சின்னத்தில் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லி நிற்பது அப்படின்றது வேற. நீ அப்படியா? நீ பயத்துல இருக்க. நீ ஓகே. பயத்துல இருக்கிறதுனால தான் இதையெல்லாம் நீ செய்யற. சரியா? இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் உன் கண்ல விரல விட்டு ஆட்டுறான். பார்த்துட்டு தான் இருக்கோம். உன் கண்ல விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். அவன மானங்கெட்ட கேள்வி கேட்குறான். உன்னால ஒரு பதில் கூட சொல்ல முடியல. நீ தான் பெரிய விவரமான ஆளாச்சே. இப்ப வா வந்து பேசு. ஓகே. எடப்பாடியாருடைய நம்பிக்கை 160 தொகுதிக்கு மேல அப்படின்ற மாதிரி நீங்க 170 தொகுதிக்கு மேல. 170க்கு மேல அப்படிங்கிற மாதிரி அதாவது சொல்றீங்க. 200 தொகுதிகள் லட்சியம். 210ன்னு சொல்றாரு அவரு. 210 லட்சியம், 178 நிச்சயம். அப்படின்றது தான் உங்களுடைய பார்வை. எடப்பாடி அவர்களுடைய நம்பிக்கைன்னு நீங்க அதான் பாக்குறீங்க. பாப்போம். அவரது மட்டும் இல்ல, என் நம்பிக்கையும் தான். ரைட்டு. 178ன்னு சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கடைசியா கூட்டணி என்ன ஆகுது? தேமுதிக எங்க வரப்போறாங்க? கடைசியா உங்களுடைய என்டிஏ உடைய இன்னும் அதிமுக, என்டிஏ அலைன்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய வாக்குறுதிகள்லாம் வரப்போறதா கூட சொல்றாங்க. நிறைய சர்ப்ரைஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்லாம் கூட சொல்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றி பிரதர். நன்றி.